கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர் நீராக, துதியிலே பயப்படத்தக்கது, அற்புதம் செய்கிறதிலே உமக்கு நிகரானவர் யார்? மாத்திரமே தேவனாக, மாத்திரமே நாமமே ஆண்டவரை உயர்ந்ததா இருக்கு. எல்லாருடைய கால்களும் முழங்காலிட்டு எல்லாருடைய வாயும் அறிக்கை செய்யும், சர்வ சிருஷ்டியும் அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கிறது. முன்னிலையா இருக்கிறது, நாமும் தேவனமா இருக்கிறது. எங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனங்கள் மேலானவைகளாக இருக்கின்றன. அவைகளை எங்களை பார்க்கும்படி சங்கீதம் 119:18 சொல்கிறது, எங்கள் கண்களை திறந்திருக்குமாய். அப்பொழுது நாங்கள் அவைகளை அறிந்து கொள்வோம். நாங்கள் பரதேசிகளாய் இருக்கிறோம், உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு மறையாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வசனம் எங்களிலே ஆனது ஜீவ தண்ணீரின் ஊற்றாக எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு எங்கள் வயிறுகளிலே ஜீவ தண்ணீரின் நதியாய் ஊரட்டும். அப்படி நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள். பல காலத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் கனமும் மகிமையும் துதியும் புகழும் வெகுமானமும் பலமும் ஜெயமும் மகத்துவம் பானத்தில் சமர்ப்பித்து இயேசு என்ற உயர்ந்த ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வசனம். வித்தானது பூமியிலே விழுந்து சாகாமல் போனால் அது என்னவா இருக்கும்? பூமி என்று நாம் வித் என்ற தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சாகும்படி செய்யும் என்ற வல்லமை உள்ளதா இருக்கு. The word is the living seed. You and I are the earth, the soil. And if the word does not kill you and me to this world, then you and I will live separately without any attachment with God. ஆகையால் மிகவும் நமக்கு தேவையான ஒரு பொருள் வார்த்தை என்ற அந்த வித்து பூமி என்ற இந்த நல்ல பூமிக்குள் காணப்பட வேண்டும். இந்த நல்ல பூமி என்ற இருதயத்தில் இருந்தால் 30, 60, 100 கனி கொடுக்கும். If the word of God abides in you, then you will certainly, you'll bear fruit. A fruit that is 30, 60 and 100-fold. தேவனுடைய வசனம் சொல்லுது, அந்த ஜீவ விருட்சமே இயேசுவாய் இருக்கிறார். The tree of life is Jesus himself. And if the tree had such sufferings and such persecutions and such inflictions in this world, how much more should we face? ஜீவ விருட்சமாய் என்னையே, ஜீவ மரமாய் இருக்கிற எனக்கே இவ்வளோ என்று சொன்னால், செத்த மரமாய் இருக்கிற உங்களுக்கு என்று இயேசு கூறினார். நான் கூறவில்லை. பச்சை மரத்துக்கே இவ்வளவு என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகும்? So the word is good because the word is Jesus himself. And the ground is you and me. And God calls us to be good ground. நம்ம நல்ல நிலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல நிலமா இருக்க பார்ப்போம். ஆமென்.
நமக்குள்ள இருக்க காரியங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னா இயேசு என்ற உண்மையான ஜீவ வித்து என்ன செய்யும்? நமக்குள்ள கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு காரியம் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கம்யூனியன் கம்யூனியன் கேட்ட ஒரு சில காரியங்களை நான் பார்த்து என்ன செய்வோம்? கம்யூனியன் எடுக்கலாம். எத்தனை பேர் கம்யூனுக்காக ஆயத்தமா வந்திருக்கீங்க? How many have come to receive communion? Come with union with Jesus. You need to come if you want to have an union with Jesus. So it's called come union. You need to have a union with God. The benefits of having a union with God is your life changes automatically. கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களா இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெல்ல மெல்லாக நமக்குள்ளாக வளர்ந்து வெளிப்பட காணப்படும். ஆமென். Thank you Jesus. இது சொல்லுகிறேன், கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில மெதுவாக வளர்ந்து அது வெளியாக காணப்படும். ஆமென். ஒரு சில காரியங்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை பார்த்து நாம் இந்த பந்திக்குள்ளாக கடந்துவோம். வேதம் சொல்லுது இது ஒரு என்னவா இருக்கு? விருந்தா இருக்கிறது. என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். God calls this communion to be a festivity. A festivity. When you go have a festivity, you need to be dressed up well. Dress of heaven. You need to be joyful with the oil of gladness that is from heaven. நாம் இந்த விருந்துக்கு வரும்போது நல்ல ஆடைகளை போட்டு உள்ளான மனரம்பியத்தோடு கூட அந்த விருந்துக்குள்ளாக கலந்து கொள்ள வருகிறோம். அதனால தான் எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். விருந்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ஜம் ஜம். எங்க மாமனார் சொல்லுவாரு, கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு வரும்போது எல்லாரும் கோட்டு சூட்டோட வாங்க, பட்டு புடவையோட வாங்க. ஏன்? இது கொண்டாட்டமான ஒரு நாள். ராம்போஜனம் அந்த ராத்திரியில காலை 2 மணிக்கு 12 மணிக்கு கொடுப்பாரு பத்தியா? அது என்னவா? ஒரு விருந்து. ஒரு சில காரியங்கள் நான் பார்த்துட்டு இந்த ராபோஜனை நாம் எடுக்க பார்ப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த ராபோஜனத்துல எனக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி? Amen. Thank you. When you fellowship with God, there's always excitement, there's always blessing, there's always healing. Come prepared. When you want to have a commune with Jesus, there's always joy, there's always healing, there's always blessing. So come prepared. வேதத்துல பார்க்கிறோம், என்னாகும் 4:7 என்னாகும் 4:7 Numbers 4:7 நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. எல்லாரும் எடுத்துறீங்கன்னு சொன்னா வாசிக்கிறேன். சுருக்கமா தான் இந்த 4 கம்யூனியன் சர்வீஸ். ஓகே. சமூகத்தின் மேஜின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. என்னவா இருக்கணுமா? இவைகள் எல்லாம் அந்த தட்டுகள் எல்லாம் மூடப்பட்டுதான் இருக்க வேண்டும். கிண்ணம் மூடப்பட வேண்டும், கரண்டி மூடப்பட வேண்டும், அப்பத்தின் அந்த காரியங்களுக்கெல்லாம் மூடப்பட வேண்டும். நித்திய அப்பம் அதன் மேல் இருக்க. என்ன அப்பம்? நித்திய அப்பமும். நித்தமும் அப்பம் இல்ல, நித்திய அப்பம். Eternal bread. There needs to be an eternal bread. Imagine, there is no bread called as eternal bread if you talk in the language of man. மனுஷ பிரகாரமாய் பேசுவோம் என்று சொன்னால் பூமிக்குரிய நித்திய அப்பம் எங்குமே எப்பவுமே இல்லை. ஆனால் தேவனுக்குரிய ரகசியத்தை பேசுவோம் என்று சொன்னால் நித்திய அப்பம் உண்டு. ஆமென்.
If you're talking about the secrets of God, there is eternal bread. Thank you, Jesus. And the Bible says there is a bread called that is eternal. Eternal. Nitya Appam. Who prepared this bread in heaven? யார் இந்த நித்திய அப்பத்தை உருவாக்கினார், உண்டாக்கினார்? Hallelujah. God bless you, sister. Yes. He is God. He is the priest. He is the sacrifice. He is the blood. He is the Savior. He is the judge. What more you want? Hallelujah. 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 நித்திய அப்பம் மேஜின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எப்பவுமே கிருபையின் சாணத்தின் மேல் கிருபையின் ரத்தம் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு இயேசு கொண்டு போனார். யார் கொண்டு போனது? ஆமா. யார் அந்த ரத்தத்தை கொண்டு போகவே இல்லை. உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறது அந்த ரத்தம் தான். இயேசு மரித்து நூறோடு நான் எழுத உடனே அவர் அந்த ரத்தத்தையும் கொண்டு போனார். கிருபையின் சாணத்தின் மேல் வைக்கப்படி மேஜின் மேல் நித்திய அப்பம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கிருபையின் ரத்தம் அது மேல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவானவரே அந்த ரத்தத்துக்கு பாத்திரமாகிறார். ஹalleluya. Thank you Jesus. யோவான் 6:62 ஒரு 3 காரியங்களை நான் பார்த்தோம் ராவுக்கு போதும் முன்பாக. Thank you Jesus. யோவான் 6வது அதிகாரம் 62வது வசனம். John 6 verses 62. மனுஷகுமாரன் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? All right. மனுஷகுமாரன் தாம் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இந்த வசனத்துல ஒரு பெரிதான மறைபொருளை பார்க்கிறோம். தேவகுமாரனாய் வந்தவர் மனுஷகுமாரனாய் பரலோகத்துக்கு போகிறார். That's the magnitude of that verse. வேதம் சொல்லுது தேவகுமாரனாய் வந்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார், கிருபையின் ரத்தத்தை சிங்காசனத்தின் மேல் கொண்டு போனார், கிருபையின் பாத்திரத்தை வைத்தார். ஆனா இந்த வசனம் சொல்லுது மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யார்? இயேசு போல ஒரு மனுஷன் நடந்தார். ஆமென். மனிதனை போல ரூபம் உள்ளவர் ஒருவர் நடந்தார். அவருக்கு பேர் இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றால் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய தன்மை உடையவர். இந்த மனுஷகுமாரன் பூமியில தான் நடந்தார். அதனால அவர் என்ன சொன்னார்? என்னிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், நான் அவரிடத்திலிருந்து கடந்து வந்தேன், அவர் செய்கிறதை தான் நான் செய்கிறேன், அவர் பார்க்கிறதை தான் நான் செய்கிறேன், நான் தனியா இருக்கிறதே இல்லை என்று சொன்னார். Jesus confirmed while walked in the face of the earth as the Son of Man, but he came down from heaven as the Son of God. There was no two people there. There was one single person called God. Amen. But that God came down in the form of man, hid himself in the flesh. He walked as the Son of Man. But the scripture here says, the Son of Man, when you see the Son of Man go back to his position, he never came as the Son of Man. He came as the Son of God. Yes. But when he walked in the face of the earth, he looked like brother, you know. He had a lovely nose. He had brighter than your face. He had 2 arms and 2 legs. He had a good body. Just like that brother who sits there with the little child. Amen? Amen. And they called him Jesus. Jesus means one who forgives sins. Prajapati Devakyam Atmanam Yanjam
ரத்த பிரயோஜிதம் பாப பரிகாரம். That's a Vedic slogan. Prajapati. Praja, single man. Prajapati, one single man. Prajapati, Devapyam, God of glory, wanted to save the soul. Atmanam Yanjam, to take the soul into heaven. Ratta Priyojatam Papa Pariharam. He shed his blood to forgive sins. Amen. Jesus is that Son of Man who walked on the face of the earth. Amen. இயேசு என்ற மனுஷகுமாரன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஆனா இந்த வசனம் சொல்லுது மனுஷகுமாரன் தாம் முன் இருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? Jesus could go into heaven just like he came down from heaven. But the difference here is ஒரே ஒரு மாற்றம் என்ன என்று சொன்னால் வரும்போது அவர் பரிசுத்த ஆவியானவராய் மரியாளுக்குள்ளே ஒளிந்தவராய் காணப்பட்டார். வெளியே வந்தபோது அவர் மனுஷனாக இயேசு என்றவராய் நடந்தார். ஆனா மரித்த பின்பு மீண்டும் அவர் தேவாதி தேவனாக மனுஷகுமாரனுடைய ரூபம் உடையவராக ஆவியானவராய் ஏறி போனார். ஆமென். Thank you Jesus. அவர் யாரும் தூக்கிட்டு போல, அவர் யாரும் என்ன செய்யல, பிளைன்ல பறந்து எடுத்துட்டு போல, அவர் ஏர் எடுக்கப்பட்டார். He ascended into heaven. There is no history in the world that claims God or whatever God they say came from heaven and went back to heaven. All the stories say is they were created by man's hand. All are the gods, they are the works of man. You are the only one, there is none like you. All are the gods, you are the works of man. You are the only one, there is none like you. மற்ற எல்லா தேவர்களும் மனிதனுடைய கைகளினால் சிருஷ்டிக்கப்பட்டு படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நிலைத்திருக்கிறது. எப்படி சொல்லுங்க, எப்படி நிலைத்திருக்குன்னு சொன்னாக்கா அந்த தெய்வத்தை எல்லாம் ஆணியில அடிச்சு தான் நிக்க வைக்க முடியும், இல்ல கம்பு போட்டு ஒட்ட வைக்க முடியும், இல்ல கயிறு கட்டி அங்க நிக்க வைக்க முடியும். But Jesus, nobody can catch him alive. Grave couldn't hold him, death couldn't put him down. He rose up again. மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை, பாதாளம் அவரை மூடி போடவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார், பிசாசையும் ஜெயித்தார், உயிரோடு எழுந்து விண்ணுக்கு எழும்பினார். அவர் மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் வரப்போது தேவகுமாரனாய் வர மாட்டார், மனுஷகுமாரனை போல் வருவார். ஆவியானவர் இயேசுவின் ரூபமுடையவராய் கடந்து வருவார். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Amen. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 63வது வசனம் சொல்லுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவா இருக்கு? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் பேசுற இந்த வார்த்தையிலே ஆவியும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆமென். என்ன சொல்லுகிறார்? வார்த்தையிலே உயிரும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆமென். அந்த ஜீவன் மரித்தாதான் கனி கொடுக்கணும். அப்படி வாங்க. ஆமென். அப்படியே போயிட்டு இருந்தா சொன்னா நம்மளாம் அப்படியே போயிருப்போம் கீழே. ஆனா அவர் மரித்ததுன்னா நாம் பிழைத்துக் கொண்டோம். நாம் எல்லாம் உயிரடைந்தோம். ஆமென். Because Jesus died for you and for me, we have got life today. Amen. Amen. You want to go somewhere, and the only place that you desire is a better place. Amen.
எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு கடந்து போகணும். அது யாரா இருக்கட்டும் பரவாயில்ல, முஸ்லிமா இருக்கட்டும், இந்துவா கிரைஸ்தவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே பரலோகம் போகணும். ஆமென். வைகுண்டம் போகணும், ஹெவன் போகணும். அதனால ஜனங்க என்னென்னவோ செய்யறாங்க. பாத்தீங்களா, மார்வடிகளெல்லாம் பாத்தீங்கன்னா 500-600 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஏன் சொன்னாக்கா, எப்படியாவது அவங்க பாவம் நடக்கும் போதே அவங்களை விட்டு நீங்கி போகவோ என்று சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே பாவம் செய்வாங்க. மலை மேல் ஏறி நெருப்பு பார்க்கறதுக்காக 40 நாள் விரதம் இருந்து பொண்டாட்டியாருக்கு ஒரு சோறு கூட சாப்பிடாம ஒரு கூட்டம் ஜனம் இருப்பாங்க. மலைக்கு இறங்கும் போது தண்ணி அடிச்சு கீழே விழுந்திருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜனம் எங்கேயோ போயிட்டு கல் எடுத்து ஒரு கல்லில் அடிச்சாக்க பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அங்க போறாங்க. ஆனா அவன் பண்ணும்போது அவன் சிந்தையில பாவம் குடிக்கொண்டு இருக்கும். தேவச்சனமே, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. பாவத்தை சுமக்கும்படி இயேசு வந்தார். அவர் தேவகுமாரனாய் வந்தார். பாவத்தை சுமந்து தீர்த்தார் மனுஷகுமாரனாகவே. இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாய் இருக்கும்படி ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணி வருகிறார். ஆமென். இவர் மீண்டும் வரப்போகும்போது மனுஷகுமாரனின் சாயலாய் வருவார். ஆமென். வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் மீண்டும் வரும்போது அவர் பிதாவின் மகிமையோடு கூட வரப்போகிறார். ஆமென். He is going, when the Son of Man is going to come again on the face of the earth, he will come in the glory of the Father. He is not going to come in the glory of the angels. He is not going to come in the glory as Jesus walked on the flesh. He's going to come as the glory that was ever there in the heavens. Amen. Amen. That glory which no man can ever comprehend with his mind and speak and elaborate in his tongues. Amen. Thank you. Hallelujah. அதனால இன்னைக்கு நாமஜன வாங்குற நமக்கு இது ரொம்ப அர்த்தம், ரொம்ப அவசியமா இருக்கு. மேஜின் மேல் நித்திய அப்பம் இருக்கவே இருக்கணும். ஆமென். இந்த மாம்சமான இருதயத்தின் பலகின் மேஜின் மேல் நித்திய அப்பம் வைக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மேஜின் மேல் இருக்கிறார். மாம்சம் என்ற இருதயத்தின் பலகின் மேஜின் மேல் தேவ அப்பம் நித்தியமாய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. இந்த அப்பம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு சொன்னா, விண்ணுக்கு சென்ற மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒத்ததாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஏன்? மரணத்தை ஜெயிக்கவும், பாதாளத்தை ஜெயிக்கவும், பிசாசை ஜெயிக்கவும் அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 16:15 சொல்லுது, கடைசியாக சொல்ற, கொஞ்ச காலத்திலே பிசாசானவனை உங்கள் காலின் கீழே மிதிக்கும்படி நான் செய்வேன். இந்த கொஞ்ச காலத்தில். ஆமென். Thank you Jesus. Amen. அதனால தேவ பிள்ளைகளே, ராபோஜனம் எடுக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தை போலதான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இது இன்னைக்கு கிடைச்ச லாபம், எனக்கு கிடைச்ச தருணம், இது என்னுடைய பாவங்கள் நீங்கி போனது, இது நிமித்தமாய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ராபோஜனத்துக்கு கடந்து போகலாம். Thank you Jesus. It's joy to be in the presence of God. Amen. யோவான் எழுதின அதே 6வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்தீங்களா? வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. சோ நித்திய அப்பம் இயேசுவே என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலமும் வரும்போது பசி அடிய மாட்டோம். அவர்கிட்ட நம்ம வருவோம் என்று சொன்னா பசி அடியவே முடியாது. ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் ஒரு காலமும் தாகம் அடையாது. ஆமென். So one who comes to Jesus will never hunger, but he who believes in Jesus will never thirst.
two good points that God is telling us. If you would come close to Jesus, you will never hunger. Because He is the bread of life. You're coming towards the bread of life. But he who believes in this bread of life, even if there is nothing in this world, you will never run dry. Amen? Amen. You will never run dry. Amen? ராபோஜனம் என்று சொன்னால் அதுதான். இயேசுவை வருவோம் என்று சொன்னால் நாம் பசி அடையவே முடியாது. அவரை விசுவாசிக்கும் என்று சொன்னால் நாம் தாகம் அடையவே முடியாது. காரணம் என்ன? ஜீவ ஊற்றாய் இருக்கிற அவர், ஜீவ அப்பமாய் இருக்கிற அவர் நம்மில் நிலைப்பார், நமக்குள் வாழ்வார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நெக்ஸ்ட் வசனத்தை ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆமென். Can we read the last verse? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் வசனத்தை. 56வது வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோ. When I say 3, all of us will read together. சரியா? 1 2 3. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. Hallelujah. He who eats of my flesh and drinks of my blood shall abide in me, and I shall abide in him. Amen. Amen. Is there a God in this world who can say that? Or is there a story in this world that can claim that? Except Jesus. There is no story in the world that claims itself that you can eat my flesh, that you can drink my blood, so that you might abide in me, live inside of me. There is no religious book, there is no doctrines in this world except the Word of God called the Scriptures, with Jesus himself. Amen. Amen. Hallelujah. ஆண்டவர் பார்த்து சொல்றார், என் இடத்தில் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் என்ன செய்கிறான்? நிலைத்திருக்கிறான். That means you abide in him and he abides in us. Amen. இந்த நாளிலே நாம் இந்த விருந்துக்கு நாம் போகும்போது அந்த ஒரு நோக்கத்தோட, அந்த ஆசையோட, அந்த விசுவாசத்தோடு கூட கடந்து போவோம் என்று சொன்னார். தேவன் இதை ரத்தமாக மாம்சமாக மாற்றிக்கொள்வார். காரணங்கள் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. சீசர்கள் கூட இருந்தாங்க, பரிசேயர் சதீசர் எல்லாம் கூட இருந்தாங்க. சொன்னாங்க, இவருடைய மாம்சத்தை எப்படி புசிக்க முடியும்? இவருடைய ரத்தத்தை நாம் எப்படி பானம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. தேவன் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரித்து என்ன செய்தார்? இது என்னுடைய சரீரம் என்று பிட்டு அவர்கள் கொடுத்து சொன்னார், இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிக்கப்படுகிறது. இது செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். போஜனம் ஆன பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து அதை அவர்கள் கையில் கொடுக்கும்போது சொல்லி சொன்னார், இது என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிறது. இது செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்கே நிறுத்திற பிரசங்கத்தை. We need to give our lives to Jesus. Christianity is not religion. It's a way of life and a path to go into heaven. It's not by our own deeds, but it is by the grace of God, having faith on Lord Jesus Christ. இன்னைக்கு நான் பார்க்கும்போது வேதத்தை நம்ம கையில் இருக்கும் என்று சொன்னால், நித்திய ஜீவத்துக்கு போகிற ஒரு மார்க்கம் இது, ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவும் ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கமா இருக்குது, ஒரு வழியா இருக்குது, நித்தியத்துக்கு கடந்து போகிற மார்க்கம் வழியும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கு. இந்த வழியில நீங்க நடந்தா என்னை காண்பீர்கள், என்னை கண்டா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஆமென். இன்னும் சொல்லுகிறேன், இது நானே வழி, இந்த வழியில நீங்கள் வருவீர்களானால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் ஜீவன் அடைவீர்கள். I am the way. When you walk on this way, you will find me, and when you find me, that is the truth, I will give you eternal life.
Amen. You cannot have eternal life by doing some physical deeds or paying some offering or going on a pilgrimage. Because as soon as you finish that pilgrimage and as you start going back home, you are again sinful in nature. Your thoughts are evil, your eyesight is evil, your heart desires evil. Every time we do sin. But when Jesus says, I don't see your sin, I have cast them behind my back. It's no more your sin, it's going to be my righteousness that's going to go before you. So when you walk on this way, you will see me there. And on that way, you will find me and I will take you into eternal life. For without me, nobody goes to the Father, because the Father is Jesus himself. Amen. Thank you, Jesus. இந்த காலவெளியில் நாம் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மார்க்கமும் வழியாக இருக்கிற இயேசுவை நாம் அந்த பாதையில் நடப்போம் என்று சொன்னால் இயேசுவை கண் கொண்டு பார்க்கலாம். இயேசுவை பார்த்தால் அவர் நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கிறார் என்று பின்பற்றி செல்வோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you, Jesus. எழுந்து நிற்கலாம். நல்லா கிறிஸ்துவுக்கு மாணவர்கள்